Hello everyone, welcome to TCF Tamil Coding Foundation YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே இன்க்ளூடிங் அரே எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரீம்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரீம் ஏபிஐ மெத்தட்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபில்டராக இருக்கட்டும், இல்லை ஃபாரிச்சாக இருக்கட்டும், இல்லை மேப் மெத்தடாக இருக்கட்டும், வாட் எவர் மெத்தட் ஸ்ட்ரீம் ஏபிஐ மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கலெக்ஷன் இருக்கு இல்லையா, லிஸ்ட்டு, செட்டு, கியூ எல்லாத்துக்குமே நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரீம் கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ணால் தான் ஸ்ட்ரீம் ஏபிஐயோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் ஏன் நம்ம க்ரியேட் பண்ணணும், டைரெக்டாக கலெக்ஷன்ஸ்லேயே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடாதா ஆப்ரேஷன்ஸா அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் ஸ்ட்ரீம் ஏபிஐயில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து கலெக்ஷனில் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ டேரெக்டாக கலெக்ஷன் நான் இப்போ ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் வந்து டேட்டாஸ் வந்து டேட்டாபேஸ்லேருந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஒரிஜினல் டேட்டா வந்துட்டு நான் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, சம் ஃபில்டரோ ஏதோ சம்திங் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் டேட்டா கலெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ எனக்கு இப்போ அந்த ஒரிஜினல் டேட்டா மாறாமல் நான் வந்துட்டு என்னோட ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்ஸ் எடுக்கணும், அதே சமயத்தில் ஒரிஜினல் டேட்டாவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பியை வந்து நம்ம எடுக்கிறோம். அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரீம் அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்ட்ரீமை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரிஜினல் டேட்டாவிலேருந்து, ஒரிஜினல் கலெக்ஷன்லேருந்து ஒரு டூப்ளிகேட் காப்பியை வந்து எடுத்துக்கிறோம். நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும், நம்ம ஸ்ட்ரீம் ஏபிஐ ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அந்த காப்பி எடுத்த அந்த ஸ்ட்ரீமில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ என்ன ஆகாது, நம்ம ஒரிஜினல் டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகாது. அட் த சேம் டைம் நம்ம பிஸ்னஸ் லாஜிக்கு தேவைப்படுற அவுட்கம் ரிசல்ட்டை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிடுவோம், யூசருக்கும் சென்ட் பண்ணிவிடுவோம். அப்போ ஒரிஜினல் டேட்டா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரீம் எடுத்து அதில் வந்து ஸ்ட்ரீம் ஏபிஐயோட ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து டன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எல்லா கலெக்ஷன்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு டேரெக்டாகவே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீம் கிளாஸை கால் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரீம் கிளாஸில் ஆஃப் அப்படின்னு மெத்தட் இருக்கும், லைன் நம்பர் 9 கவனிங்க. ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன், மைக்ரோ சர்வீசஸ் டாக்கர் அண்ட் ஏடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டேரெக்டாக நான் இப்போது இது டேரெக்டாக 3 வேல்யூ கலெக்ட் பண்ணுறேன், ஸ்ட்ரீமில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த ஸ்ட்ரீமை வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரீம் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் பண்ணி அதில் ஸ்ட்ரீம் டாட் ஆஃப் மெத்தடில் வேல்யூஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஃபார் ஈச் வந்து தேவைப்படாது, ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணுறதுனால. இப்போ இந்த ஸ்ட்ரீம் 1 அப்படின்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 வேல்யூஸுமே டேட்டா எடுத்துக்கலாம். இது டேரெக்டாக ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் இது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக அரே வேரியபிளுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அரேனா அதில் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் இங்கே வந்து 3 வேல்யூ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், ராம், சாம், டாம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அரேஸ் கிளாஸை கால் பண்ணி அரேஸ் கிளாஸில் இருக்கிற ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரீம் மெத்தடில் we should pass அரே வேரியபிள். எந்த அரே வேரியபிளை நம்ம வந்து எந்த அரே வேரியபிளுக்கு ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த அரே வேரியபிளை பாஸ் பண்ணிக்கணும். இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் ஈச் வந்து இந்த இடத்துல தேவையில்லை. ஃபார் ஈச் எப்போ தேவை அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபார் ஈச் போடுறது நம்ம அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் அரே. ப்ரிமிட்டிவ் அரேயில் இன்டீஜர் வேரியபிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ட் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குமே சேம் அரேஸ் கிளாஸில் இருக்கிற ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணும்போது பேராமீட்டரில் அந்த அரே வேரியபிளை பாஸ் பண்ணிவிடுங்க, நம்பர்ஸ் அரே வேரியபிளை.
அண்ட் இதுக்குமே வந்து ஃபார் ஈச் மெத்தட் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ஷன்ஸில் இருக்கிற எல்லா ஒன்று லிஸ்ட்டில் இருந்து எல்லாத்துக்கும் எப்படி ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டை வச்சுட்டு ஐ ஜஸ்ட் கால் த ஸ்ட்ரீம் மெத்தட். ஓகேங்களா? இப்போ அரேக்கு ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணோம்னா அரேஸ் கிளாஸில் இருக்கிற ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணணும். சேம் அஸ் இங்கே நம்ம லிஸ்ட் கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு டைப்புக்கும் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணோம்னா டேரெக்டாக கலெக்ஷன் கிளாஸ்க்கே வந்துட்டு என்ன இருக்குது, கலெக்ஷன் கிளாஸ்லேயே வந்து ஸ்ட்ரீம் இருக்குது, ஸ்ட்ரீம் மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம எந்த கலெக்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்டே போட்டு, லைக் இங்கே லிஸ்ட்டுக்கு நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஆப்ஜெக்டே போட்டு ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக இந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டில் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ இருக்கும், ரைட்? அந்த வேல்யூக்கு இங்கே ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் இல்லை ஆப்ரேஷன்ஸ் எதாவது அப்ளை பண்ணணும்னா மெத்தட்ஸ், ஃபில்டர் மெத்தடோ இல்லை மேப் மெத்தடோ எது வேணுமோ கால் பண்ணிக்கலாம். And same thing will repeated here. செட்டுக்குமே சேம் செட்டோட ஆப்ஜெக்டை போட்டு ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பிரிண்ட் பண்ணனா பிரிண்ட் பண்ணலாம், இல்லை ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணிக்கலாம். இதே சேம் தான் வந்துட்டு லிங்க்டு லிஸ்ட்டுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வெக்டருக்கும் சேம், எல்லா கலெக்ஷன்ஸுக்குமே நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் மெத்தடை தான் கால் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸ்டாக்கு, கியூ. ஆனால் மேப்புக்கு வரும்போது மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ, அதாவது ஒன்று வந்து கீ வேல்யூ, இன்னொன்று நம்ம கொடுக்குற வேல்யூ. ஓகேங்களா? கீ வேல்யூ மேக்ஸிமம் வந்து இன்டீஜரில் இருக்கும், இல்லை லாங்கில் இருக்கும். ஓகேவா? சம் கேசஸில் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 101 இஸ் அ கீ வேல்யூ அண்ட் அதோட வேல்யூ வந்துட்டு ஜாவான்னு கொடுத்துருக்கேன். 102 செகண்ட் கீ வேல்யூ, அதோட வேல்யூ வந்து ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணும்போது இதில் இருக்கிற கீஸ்க்கு மட்டும் இந்த 101, 102 இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேப்போட ஆப்ஜெக்டை போட்டு டாட் வச்சு கீ செட்டு அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமை கால் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க கீஸுக்கு மட்டும் கீ வந்து க்ரியேட் ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் ஆகும். இல்லை எனக்கு வேல்யூஸ்க்கு வேணும் அப்படின்னா வேல்யூஸ் மெத்தடை கால் பண்ணி ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இப்போது இதை கீ வேல்யூ அதோட பேர் வேல்யூ ரெண்டு வேல்யூத்துக்குமே சேர்த்து எனக்கு வந்து மொத்தமாக ஒரு ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் ஆகணும்னா என்ட்ரி செட் மெத்தடை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி செட்டுன்றது இன்க்ளூடிங் கீ வேல்யூ அண்ட் த பேர் வேல்யூ ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்ட்ரீமில் இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ மேப் மட்டும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ட்ரி செட் போட்டு ஸ்ட்ரீம் வந்து கால் பண்ணணும், மற்றதுக்கெலாம் நீங்கள் டேரெக்டாகவே ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் கலெக்ஷன்ஸில் இருக்கிற எல்லா கலெக்ஷன் டைப்புக்குமே ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் பண்ணணும் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரீம் ஏபியோட ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. தேங்க்யூ எவ்ரிவன்.